Hi friends, welcome to my channel Mom and Son Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முட்டை தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துருவோம். நான் இன்னைக்கு 10 முட்டை எடுத்திருக்கேன். அதை half boil பண்ணி எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் ஃபைனா சாப் பண்ணியிருக்கேன். 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் ஃபைனா சாப் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை வகைகள் எல்லாமே எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம குக்கிங் பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கடாய் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த பட்டை வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட்டை சேர்த்த உடனே வெடித்த உடனே நம்ம இம்மிடியேட்டாக ஆனியனை சேர்த்துடணும். இல்லைனா அந்த பட்டை வந்து ரொம்ப வெடிச்சதுன்னா அதோடைய ஃப்ளேவர் வந்து மாறிடும். அதனால் லைட்டாக வந்து வெடித்த உடனே நீங்கள் ஆனியன் சேர்த்துருங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்பு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யும் போது ஒரு ரெசிபியோட அவுட்புட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆனியனை ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக அதோடைய ரா ஸ்மெல்லு போயிடும். நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆனியன் வந்து கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் சேர்த்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பாருங்கள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு. நான் 10 முட்டை எடுத்துருக்கிறதுக்கு அளவுகள் சொல்லியிருக்கேன். நீங்கள் முட்டை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் மசாலா இந்த மாதிரி, அப்போ தான் மசாலாவுடைய பச்சை வாசனை போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் 5 வந்து மீடியம் சைஸ் தக்காளியை இதை மாதிரி நீல வாக்கில் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தக்காளி சேர்க்கறதுனால அடிப்பிடிச்சிருக்க அந்த மசாலா எல்லாமே தக்காளியோடு சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம தக்காளியை நல்லா குழைவாக வேக விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா குழைவாக வெந்துருச்சு. நல்ல ஒரு தின்னான பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கு பாருங்கள். அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். முட்டை மாதிரி நம்ம ஒரு கிரேவி பண்ணும் போது அதில் இப்படி தின்னா மசாலா இருந்தால் தான் அதில் மசாலா நல்லா ஏறும். இப்போ நம்ம half பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். half பாயில் முட்டையை பண்ணி அதில் லைட்டாக இது மாதிரி கீறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி லைட்டாக கீறிக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் மசாலா நல்லா சேர்ந்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். பேஸ்ட்டும் தின்னாக இருந்தால் தான் மசாலா வந்து முட்டையில் நல்லா சேரும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்பு தான். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி முட்டையை வந்து half பாயில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம மசாலா வந்து சேரும் போது கரெக்டான பதத்துக்கு வெந்து இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா பாயில் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் half பாயில் பண்ணிக்கோங்க முட்டை தொக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு. இப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை மசாலாவை ரைஸோடு சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். நல்ல காம்பினேஷன் இது. பாருங்கள், மசாலா நல்லா சேர்ந்து முட்டையை வந்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய எக் கிரேவி ரொம்ப நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும்.